ஒவ்வொரு தனி மனிதனும் பல 1000 ஓணிகளை கடந்து வந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க. இது ஃப்ரெஷ்ஷான ஒரு பிறப்பெடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்துருக்கீங்க, இந்த நான் ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்குள்ள இயலாமை நமக்குள்ள இருக்கிறது என்னன்னா, நம்ம நிறைய இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆணா ஒரு பெண்ணா நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட தொடர்ச்சி தான் அது. இப்போ உங்களுடைய என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிரபஞ்சம் எங்க இறக்கப்படலை, நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒரு இடத்துக்குள்ள காத்து மட்டும் இருக்கும், அதான் உயிர் சக்தியா இருக்கும். அது இந்த பிறப்புல இந்த கூட்டில் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யலை. அடுத்தது என்ன பண்ணும், அப்படியே வெயிட் பண்ணும். என்ன மாதிரி ஆளு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சோம்னா போய் கடல்ல படுத்துக்கும், திருப்பி இன்னொரு ஓணியை தேடும், ஃப்ரெஷ்ஷா பிறக்கும். பிறந்து அப்போ அதோடைய சின்ன துன்பம் இன்பம்லாம் பார்த்து வந்திருக்கும்ல இதுல, அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தொடங்கிட்டு திருப்பி தியானம் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு தட்டை வந்து உட்காந்துக்கும். இதுதான் லைஃப். அப்பக சக்தியை இழந்திருக்கிறேன். அப்ப எந்த ஞாபக சக்தியை இழந்திருக்கேன்? முன்னாடி இதுவும் பிறந்திருந்தேன்னா அந்த ஞாபக சக்தி எனக்கு மைண்ட்ல இல்லை. இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஞாபக சக்தி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. அப்ப இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப பிரசன்ட்ல இருக்கிற எங்க அம்மா அப்பா என் அண்ணன் தம்பி என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் இதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப வேற எதுவும் கிடையாது. ஆனா நான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாலோ ஏதோ ஒரு ஜீவ சமாதிக்கு போனாலோ நான் என்னமோ ஒரு 50 பிறப்பு பண்ணது போனையும் அவங்களோடய நான் டிராவல் பண்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வருது, எனக்குள்ள ஒரு கண்ணீர் வருது, எனக்குள்ள ஒரு கனெக்ட் வருது. ஒரு குருவை பார்க்கும் போதும் இவர் என்னமோ 1000 வருஷமா நம்ம இவரு கூட